173.130 லட்சமும், கறவை மாடு பராமரிப்பு கடனாக 10 அங்கத்தினர்களுக்கு 2.66 லட்சமும், சிறு வணிக கடன் ஏரிகளை புனரமைத்து சீமை கருவேல மரங்களை அகற்றியும் ஏரிக்கரைகளை அகலப்படுத்தியும் ஏரியை தூர்வாரி மழை நீரை சேமிக்கவும் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. செயற்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஜி நரசிம்மமூர்த்தி, பள்ளிக்குப்பம், காட்பாடி ஒருங்கிணைந்த வேளாண்மை வட்டார விரிவாக்க மைய கட்டிடம் மிகவும் சேதமடைந்து உள்ளதாகவும் அந்த கட்டிடத்தில் வேளாண்மை மற்றும் தோட்டக்கலைத்துறையின் மூலம் விதைகள், மருந்துகள் மற்றும் இடுபொருட்கள் மழைக்காலங்களில் போது வீணாகி விடுவதால் புதிய கட்டிடம் கட்டித்தர சொல்லி கேட்டிருக்காங்க. வேளாண்மை இணை இயக்குனர் வேலூர் அவர்கள் இதற்கு பதில் குறிப்பை கொடுத்திருக்காங்க. காட்பாடி வட்டார ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையத்திற்கு புதிய கட்டிடம் கட்ட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிலத்தேர்வு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த கல்குவாரி வந்து ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் எங்களுடைய ஊருடைய அனுமதியாக விட அதிகமாக ரொம்ப ப்ராப்ளம் குடிக்க தண்ணி கூட கஷ்டமாக இருக்குது. ரொம்ப சுத்தப்பட்ட ஒரு 300 விவசாயிகள் பலனடைகிறது. அந்த கல்குவாரி வந்து அதிக அளவு வெடி வச்சு அதிக காலத்தினால தோன்றதால் வந்து எங்களுக்கு நிலத்தடி ஏற்பட்டது. போருடைய ஆழ்துறை கிணறுடைய ஊற்றுகள் எல்லாமே திசையில் மாறிட்டு சுத்தமாக தண்ணி இல்லாமல் வறண்டுட்டு இருக்குது. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. ரொம்ப அடிசாதான் வீடு ரொம்ப சாதாரண அது அந்த கிராமத்துக்கே உரிய பார்வை பையன் வில்லேஜ்ல இருந்து இருக்கு. அப்படியே சூழ்நிலை அங்கே கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு ப்ரொபோசல் எழுதுங்க. இந்த 100 நாள் திட்டத்துல விவசாயிகளுக்கு ஆட்கள் அனுப்புற பணி துரிதமா செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. வீடியோ ஆபீஸ்ல வந்து அந்த முறையான தொகுப்பு ஏடி ஆபீஸுக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க. அவங்க நாங்க அனுப்பிச்சுட்டுன்றாங்க. இவங்க வந்தாக்கா ஒரு எஸ்டிமேட்டோட அனுப்பணும். வந்து பல தடவை இதை கேட்டீங்க, நானும் உங்களுக்கு பல தடவை விளக்கம் சொல்லிட்டேன். கோர்ட்ல இருக்கும்போது அதில் நம்ம வந்து முடிவு பண்றதுக்கு நம்ம இல்லை, கோர்ட் தான் முடிவு பண்ணணும். நம்ம கோர்ட்ல போயிட்டு நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா பண்ணிக்கீங்கன்னு நான் சொல்லிட்டேன். இல்லைன்னா கோர்ட்ல வந்து நாங்க தப்பு பண்ணாம நாங்க எதுக்கு நாங்க ஃபைன் கட்டலைங்க. கோர்ட்ல கேஸ் இருக்கும் போது அதுல போய் நம்ம இன்டர்வியூ பண்ண முடியாது. கோர்ட்ல டைரக்ஷன்ஸ் வந்தாதான் அது வந்து உண்மையா என்னன்றதை நம்ம சொல்ல முடியும். அதனாலதான் அவங்க என்ன கேட்கறாங்க, நாங்க வந்து போய் அவங்ககிட்ட மனு கொடுத்துட்டோம். அதாவது கோர்ட்ல இந்த மாதிரிங்க இந்த கேஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாமா நம்ம கேட்கிறோம். அவங்களும் சரி ஓகே நீங்க 2 பேரும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி வர்றாங்க. ஆல்ரெடி நான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அதை நீங்க சொல்றது வந்து ஒரு ஃபைன் கட்டுன்றீங்க. நாங்க தப்பு பண்ணது நாங்க ஏன் ஃபைன் கட்டுறோம்? இல்லைங்க, நீங்க தப்பு பண்ணீங்களா இல்லையான்றதை முடிவு பண்ணக்கூடிய நிலையில கோர்ட்டு தான். இல்ல கோட்டாட்சியர் வந்து ஒரு அதுதான் சொல்றேன். அதாவது கோர்ட்ல கேஸ் வந்து ஃபைல் ஆயிடுச்சு, அது வந்து கரெக்டா இல்லையான்னு சொல்லக்கூடிய கடமை வந்து கோர்ட்டுக்கு இருக்கு. இப்ப நான் வந்து இன்டர்வியூ பண்ண முடியாது. ஒரே ஒரு இன்டர்வென்ஷன் அவங்க என்ன சொல்றாங்க, 2 பார்ட்டிஸும் அக்ரிமெண்ட் பார்ட்டிஸ் 2 பேரும் நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்க எங்களை வந்து அப்ரோச் பண்ணுங்கன்னு சொல்றாங்கன்றது நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்லிட்டேன். அதாவது நீங்க சொல்ற மாதிரி தவறுதலாக கேஸ் புக் பண்ணியிருந்தாங்கன்னா அது கோர்ட் ஜட்மெண்ட் வந்தாதான் அது முடிவாகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். சரி நாங்க தப்பே பண்ணாம நாங்க ஏன் கோர்ட்டுக்கு போனோம், நாங்க ஏன் ஃபைன் எடுக்கணும், நாங்க ஏன் அதுக்கு வந்து பண்ணலன்றத கோர்ட் சொல்லிட்டாங்கன்னா கோட்டாட்சியர் ரிப்போர்ட் சொல்லுது. இதுக்காக வந்து இப்போ இதுக்காக வேண்டி நாங்க வந்து வனத்துறை அமைச்சர் சந்தித்தோம். இதுக்காக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அதோட மீறி முதலமைச்சர் சந்தித்தோம். எல்லாரும் இது பண்ணி இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த வழக்கை ரத்து பண்ண சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவர் உறுதி கொடுத்தாங்க. அதுக்கு கோர்ட்டுக்கு தான் போனோம்.
இருக்கும்போது நீங்க ஒரு பொய்யா நாங்க ஒரு வழக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்க கோர்ட்ல தான் பாத்துக்கணும் ஏற்றுவீங்களா? வழக்க வந்து கோர்ட்ல இருக்கும்போது நம்ம வித்ட்ரா பண்ண முடியாத சூழல்ல இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அந்த மாவட்ட ஆட்சியில் கொடுக்குறாரு அறிக்கை கொடுக்குறாரு. வித்ட்ரா பண்ண முடியாத சூழல்ல இருக்கிறதுனால தாங்க நான் இவ்வளவு தூரம் நான் சொல்றேன். நீங்க காம்ப்ரமைஸ்க்கு வந்தீங்கன்னா பரவாயில்ல. காம்ப்ரமைஸ் நீங்க ஃபைன் கட்ட சொல்லி நாங்க தப்பு பண்ணா நாங்க தப்பு பண்ணா ஒருத்தருக்கு காம்ப்ரமைஸ் கட்ட முடியும். அப்போ ஜட்மெண்ட்காக நம்ம வெயிட் பண்ணாலும் தான் நான் சொல்றேன். ஒண்ணு ஜட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணணும், இல்ல காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்கணும். ரெண்டும் இல்லாம நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப சொல்லுங்க, நீங்க இவ்வளவு தூரம் வர்றீங்கன்றக்காக நானும் இறங்கி வந்து சரி காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட்டுக்கு வாங்கன்னு நான் சொல்றேன். நீங்க அவசியம் கிடையாது. உங்களுக்கே தெரியும் அந்த கேஸ் இருந்தப்ப நானே இல்ல, இந்த ரிசிப்ட்ல இல்ல. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. இல்லைன்னா அந்த ஜட்மெண்ட் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இதுதான் வந்து நம்மளுடைய லோக்கல் கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜிபி சொன்ன ஒப்பீனியன். நானும் ஃபுல்லாவே விசாரிச்சுட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். ஐயா சார் மீட்டிங் முடிச்சுட்டு போய் சார் சேம்பர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் சேம்பர்ல இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் மேடம். இப்போ வந்து எங்களுக்கு தப்பே பண்ணாது நீங்க வந்து ஃபைன் கட்டிடுங்க, நான் வந்து இறங்கி வரணும். அவங்க வந்து இறங்கி வர வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வந்து ஒரு கடிகால தவறு கூட நம்ம பண்ணல. அந்த எஃப்ஐஆர் வந்து 100க்கு 100 பொய்யான எஃப்ஐஆர். அதாவது மின்சாரம் கடத்தி வனவிலங்கு துன்புறுத்தி, அது என்ன மின்சாரம் கடத்தாங்க, என்ன வனவிலங்கு கடத்த கோர்ட்டு வந்து அது எதுவுமே அவங்க போட்டு எஃப்ஐஆர் ஒரு கடுகள கூட உண்மை கிடையாது. அதுதான் உண்மை நட முடியும். நான் அதிகாரிகளை கைகூட்டு கேட்டுக்கிறேன்னா, இன்னைக்கு விவசாயம் நான் பண்றது வந்து பெரும் கஷ்டமான சூழ்நிலை தான் விவசாயம் பண்ணுறேன். நஷ்டத்தை கூட பண்ணிக்கிறோம். ஆனா வனவிலங்குகள் வந்து நஷ்டப்படுறது இல்லாம அந்த நஷ்டத்துக்கு உண்டான மதிப்பு எவ்வளவு போடுறாங்கன்னா, ஒரு நிமிஷம் இருங்க மேடம், ஒரு நிமிஷம். 1 லட்சம் ரூபாய் 50,000 25,000 நஷ்டத்தை போட்டா, ஒரு தென்னை மரத்தை வந்து காய்கறி மரத்தை வந்து வேனை வந்து மெதிச்சு லாஸ் பண்ணா எவ்வளவு கொடுக்குறாங்கன்னு கேள்வி, எவ்வளவு கொடுத்துருக்குறாங்கன்னு ஒரு லிஸ்டேட் கேட்கிறேன். ஒரு தென்னைக்கு வெட்டி வைக்கிறதுக்கு 1000 ரூபாய் செலவாயிட்டு, ஆனா தென்னை மரத்தை கொடுக்கறது 500 ரூபாய். அரபுகளால 3 ஏக்கர் தென்னை மரத்தை ஒரே நைட்ல மொத்தமா காலி போச்சு. அந்த வீடியோல பார்த்திருக்கான். அந்த லேடி வந்து அந்த மண்ணில் புரண்டு அழகு இந்த டிவியில எல்லா மக்களும் பார்த்துருக்குங்க. அது என்ன விவசாயம் மட்டும் வந்து நஷ்டம்னா ஒரு 500, 1000, 2000, 3000 இது எப்படி அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவும்? இன்னைக்கு ஒரு லேபர் வந்து நீங்க 100 நாள் வாழ்க்கைக்கு எவ்வளவு போறீங்க? ஒரு நாள் கூலி. பல 3 வருஷம் வளர்த்த மரத்தை சுத்தமா வேரோட சாச்சிட்டு நிமிஷம் பண்ணிட்டு போகுது. அது இதுவரைக்கும் எந்த ஒரு நஷ்டத்துக்கும் அரசாங்கம் தயாரா இல்லை. தயவு செஞ்சு அதிகாரிகளை நான் கூட சொல்றேன், அரசாங்கம் மாற்று ஏற்பாடு வேணும்.